Hi guys, welcome to Spicy News. நம்ம சேனல்ல சினிமா மற்றும் சீரியல் ஆக்டர்ஸோட அப்டேட்ஸ், காசிப்ஸ் அண்ட் அவங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க உடனே பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு எந்த ஆக்டர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணுமோ அவங்க பேரை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நாங்கள் அது ஒரு வீடியோவை மேக் பண்ணி உங்களுக்கு போடுவோம். முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நடிகை கீர்த்தி சுரேஷ். இது என்ன மாயம் அப்படிங்கிற படத்து மூலியமா தமிழ் சினிமாவில் வந்திருந்தாலும் ரஜினி முருகன் அப்படிங்கிற படம் தான் இவங்களுக்கு பெரிய பேர் எடுத்து கொடுத்துச்சு. இவங்களோட ஹோம்லியான லுக்கும் வசீகரமான முகமும் பல ரசிகர்களை இவங்களுக்கு கொடுத்தாலும் அதே நேரத்தில் பெருத்த பின்னழகும் அளவான முன்னழகும் இவங்களுக்கு இன்னும் பல ரசிகர்களை குவிச்சுது. அது மட்டும் இல்லாம பல நடிகர்களும் கீர்த்தி சுரேஷை ஒரு தடவையாச்சு போடணும் நம்ம படத்துல அப்படின்னு ஆசைப்பட்டு அவங்கள முந்திக்கிட்டு வந்து புக் பண்ண, இப்படி பல படங்களை நடிச்சு குவிச்ச கீர்த்தி சுரேஷ் அந்த எந்த படமும் ஓடாம ராசி இல்லாத நடிகை அப்படிங்கிற மாதிரி பேர் எடுத்தாங்க. அப்படி பேர் இருந்தும் பல ஹீரோக்கள் கீர்த்தி சுரேஷை புக் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா பெரிய அளவுக்கு கிளாமர் காட்டாததுனால பல ரசிகர்கள் கீர்த்தி சுரேஷை விட்டுட்டு புதுசா வர ஹீரோயின் பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால மார்க்கெட் குறைஞ்ச அப்புறம் கீர்த்தி சுரேஷ் தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டாங்க. பொதுவாகவே தெலுங்கு இண்டஸ்ட்ரியில வந்த எந்த ஹீரோயினையும் அவுத்து பார்க்காம விடவே மாட்டாங்க தெலுங்கு நடிகர்களும் டைரக்டர்களும். அதே கதை தான் கீர்த்தி சுரேஷ்க்கும் நடந்துச்சு. தமிழ்ல புடவை சுடிதார் மட்டுமே போட்டு நடிச்ச கீர்த்தி சுரேஷ தெலுங்குல கீர்த்தி சுரேஷ படுக்கை அறை காட்சியில நடிக்க வச்சு தன்னோட ரசிகர்களுக்கு கீர்த்தி சுரேஷின் அங்கங்களை காட்டி மகிழ்ந்தாங்க தெலுங்கு டைரக்டர்ஸும் தெலுங்கு நடிகர்களும். இப்படி நடிச்சும் கீர்த்தி சுரேஷுக்கு தெலுங்குல பெரிய அளவுல மார்க்கெட் வளரல. அதுக்கு காரணம் தெலுங்கு நடிகர்களும் டைரக்டர்களும் கசக்குல பெருத்து போன கீர்த்தியின் அங்கங்கள்லாம் தெலுங்கு ரசிகர்களுக்கு பெருசா ஈர்ப்பா இல்லை. அதனால பெருத்து போன தன்னோட அங்கங்களை குறைக்க முடிவெடுத்த கீர்த்தி சுரேஷ் அதை குறைக்கவும் செஞ்சாங்க. ஆனா அந்த மாற்றத்தை பெரிதளவு எந்த ரசிகர்களாலும் எடுத்துக்கவே முடியல. அவ்வளவு மெலிஞ்சு போய் பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருந்தாங்க. ஒரு கட்டத்துல வாய்ப்பு வராம வீட்டுல இருந்த கீர்த்தி சுரேஷ் தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடலான்னு நினைச்ச கீர்த்தி சுரேஷுக்கு ஹிந்தியிலிருந்து பட வாய்ப்பு வர தன்னோட பாய் ஃப்ரெண்டோட அனுமதி வாங்கி அந்த படத்துல படு கிளாமரா நடிச்சது மட்டும் இல்லாம
அந்த வாய்ப்புக்காக அந்த படத்தின் ஹீரோவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியும் இருந்திருக்காரு. அந்த அட்ஜஸ்ட்மெண்டான நெருக்கம் அவங்க கலந்துக்கிட்ட ஒவ்வொரு இன்டர்வியூலையும், ஆடியோ லான்ச்லையும், ட்ரெய்லர் லான்ச்லையும் உங்களுக்கு தெரியும். அந்த ஹீரோவோட ரொம்ப நெருக்கமா நின்று போட்டோ எடுப்பதும், படு கவர்ச்சியான உடைகளை போட்டுட்டு வர்றதும், மாங்கனியை காட்டுறதுமா தன்னோட 2வது இன்னிங்ஸை தொடங்கியிருக்கார் கீர்த்தி சுரேஷ். இதே மாதிரி நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நிறைய கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.